கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவ வழக்கடி பார்த்ததுல தஞ்சாவூர் வச்சு பார்த்து தஞ்சாவூர் நான் வந்து வெளிநாடு போகணும் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா 10 நாளில் நான் கருப்பசாமி ஒரு ஆள் அனுப்பிச்சி விடுறேன், அவன் மூலியமாக உனக்கு போகிறதுக்குள்ள வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். உனக்கு 10 நாளில் உனக்கு ஆள் வந்துச்சு, அப்பா வந்துச்சு. இப்போ வந்து அவன் அமௌண்ட்டு கேட்குறான், அதனால் அவனை நம்பி கொடுக்கலாமா வேணாமா அப்படி தானே நான் கேட்குறேன். அதனால் அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், போய் காலையில் வந்துட்டு. சரிப்பா, அப்படியா, சரி. நீ எதிர்பார்த்தது போல் தன் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்கேன். வர சித்திரை 1ஆம் தேதி வரைக்கும் அவனுக்கு கொடுக்க வேண்டாம் பணம். வர சித்திரை 1 வரைக்குமே கொடுக்க வேணாம். அதுக்குள்ளே இன்னொருத்தன் ஒரு 2 லட்ச ரூபா இருந்தால் போதும், 2 லட்ச ரூபா இருந்தால் போதும். அந்த 2 லட்ச ரூபாயில் உனக்கு நான் அனுப்பிச்சி விட்டுறேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்னொருத்தனையும் மாற்றி உனக்கு அமைச்சு தரேன். இப்போ இவன் வந்து 4 லட்சம் கேட்குறான். அதனால் வந்து இன்னொரு சித்திரை வரைக்கும் விடு, அதுக்குள்ளே இன்னொருத்தனையும் அமைச்சு தரேன். இதில் 2 பேர் யார் நல்லவன்னு பார்த்து நானாக உனக்கு உத்தரவு கொடுத்துறேன். ஆக மொத்தம் நீ வர ஆடி மாதத்துக்குள்ளே போயிடலாம், ஆடி மாதத்துக்குள்ளே போயிடலாம். இப்போதைக்கு கொடுக்க வேணாம். சரிப்பா, நான் பணம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் சொல், சரியா? எனக்கு வந்து அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு, வியாழக்கிழமைக்கு இல்லை இன்னைக்கு இருந்து நாளைக்கு பார்த்துட்டு போக முடியுமா? 2ல் 1 முடிவு இப்போவே சொல். நாளைக்கு பார்த்துட்டு போயிட்டு நாளைக்கே உனக்கு முடிவு சொல்லிடுறேன். நீ எதிர்பார்த்தது போல கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வர ஆடிக்குள்ளே உனக்கு வெளிநாடு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து மீண்டும் இன்னொரு வாய்ப்பு. அதில் வந்து நீ கை மட்டும் சுத்தமாக வச்சிடணும். நீ இதில் வந்து உனக்கு ஓர்சலாக பண்ணி கொடுத்து நான் கருப்பசாமி 4 பேரை மதிக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துருவேன். உனக்கு நல்ல லெவலாக தான் நான் உன்னை வச்சுருந்தேன். அதுக்கு தப்பு யாரிடமானே, அதனால தான் நான் வந்து மீண்டும் இன்னொரு வாய்ப்பு அமைச்சு தரேன். இன்னி நீ சரி பண்ணி இதில் காப்பாற்றிக்க. நான் கருப்பன் கூடவே வரும்போது அதே மாதிரி புதுசாக அறிமுகமாகும். இது யாருன்னே தெரியாது, இது புதுசு. அதே போல் இதில் வந்து ஒரு நிறைய பேர் தாட்டி விட்டுருக்கான். இதில் வந்து யாரோ ஒரு 2-3 பேர்த்துக்கு மட்டும் வேக்கண்ட் இருக்கு, அதில் ஒருத்தனை வந்து நம்ம தாட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். நானாக உனக்கு அமைச்சது. இது எப்படி வந்துச்சு? அதே போல் உனக்கு நான் அமைச்சு தரம்போ. சித்திரை 1 வரைக்கும் என்னை கேட்காம பணம் கொடுக்கக்கூடாது. நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறம்போ. எனக்கு நாளைக்கு மாலையும் பாட்டில் மட்டும் வாங்கி வந்துடும். கருப்பசாமி மறுபடி நம்பியூர் வை, கருப்பசாமி மறுபடி கிணத்துக்கடவு வை. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா கருப்பசாமி நமக்கு வந்து நல்லபடியாக என் மகனை திருத்தணும். கருப்பசாமி திருத்துறதுக்கு வந்து இன்னொரு 60 நாள் பிறத்துக்க 60 நாளுக்குள்ளே அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயே நான் பிரச்சனையை உண்டு பண்ணி நான் கருப்பசாமி அவன் வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு இவனையே ஒரு முடிவு எடுத்து நம்ம சொன்ன திருந்தக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது. அதனால் உனக்கு முழுசாக அவனை திருத்தி கொடுத்து 60 நாளுக்குள்ளே பிரச்சனையை உருவாக்கிறேன். 60 நாளில் பிரச்சனையை உருவாக்கி அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ எதுவுமே நீ கண்டுக்கக்கூடாது, சரியா? நான் சொல்கிறது பிரச்சனை வந்தாட்டான்ற முழுசே மகன் வருவேன். நீ சொன்ன அப்படின்னா கேட்க மாட்டேன், நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அவளே வேண்டான்னு முடிக்கிட்ட என்ன பண்ணுறது? நான் அதனால் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்துருக்கேன். அதில் நல்ல வருமானத்தையும் கொடுத்து அதே போல் குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பணம் இழுவரியாகவே இருக்குது, அதுதானே? அதனால் இழுவரியாகவே இருக்கிறதுக்கு கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அந்த வசூலான பணத்தை அமைச்சு கொடுத்து அந்த இடத்த விற்றோம்னா நமக்கு பணம் வந்துடும், அப்படி தானே? நான் இன்றைக்கி முடிவு வர்ற மாதிரி கருப்பசாமி ஒரு 21 நாள் உனக்கு அதுக்கு முடிவு வந்துடும். அவன் வந்து கொஞ்சம் கொலமாத்து வேலை நடக்குது, கொலமாத்து வேலை நடக்குது. அந்த கொலமாத்து வேலை நடக்கிறதுனால அவன் வந்து வியாபாரமே ஆனாலும் கொடுக்க மாட்டேன். அந்த கொலமாத்து வேலை நடக்குது. இருந்தாலும் கருப்பசாமி நான் உனக்கு வாங்கி கொடுத்துறேன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் என்ன கொலமாத்து வேலை நடந்தாலும் நான் கருப்பசாமி அமைச்சு தரேன், போய் காலில் விழுந்துட்டோம். அதனால் கருப்பசாமி நமக்கு வந்து துணி கடையும் நல்லா ஓட்டி கொடுத்து செருப்பு கடையும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து அதே போல் வீட்டை கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆடிக்கு மேலே தான் உனக்கு அமைச்சு தரேன். அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வசூல் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் உனக்கு மாற்றி அமைச்சு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துக்கிறேன். அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் கருப்பன் கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா, பொள்ளாச்சி போய் அப்படியே காலில் விழுந்துட்டு வைப்பேன். அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா கண் இருந்து இவ்வளவு நாளாக குருடனாக இருந்திருக்கிறான், கண் இருந்து இவ்வளவு நாள் குருடனாக இருந்திருக்கான். அதனால் நமக்கு வாழ்க்கையில் தான் செட்டில், நம்ம வாழ்க்கையிலையும் செட்டில், தொழிலும் சரி வரல. ஏன் இருக்கிறோம்னு எனக்கும் தெரியல உனக்கும் தெரியல, அப்படி தான்டாமானே? அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமையுமா? 2வது எனக்கு உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை தீருமா?
மூன்றாவது நம்ம குடும்பத்தில் வந்து நல்லபடியாக நிம்மதியான எனக்கு தொழிலாவது அமைச்சு கொடுப்பியா. அதனால் எல்லா பக்கமுமே பிரச்சனை. அப்படி தானே? போய் என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு வா, அதுக்குள்ளே பார்த்துட்டு வந்துடும். முதல் மனைவி கட்டணும். அது அவள் போனதுக்கு 6 மனை காரணம் யார் காரணம்? குழந்தை இல்லாதனால தான். அதுக்கு யார் காரணம்னு மட்டும் சொல்லு. சரி சொல்ல தெரியுது. சரி, எனத்தினால பிரிஞ்ச குழந்தை இல்லாதனால பிரிஞ்சுங்க. இப்போ அது இல்லைன்னா பிரிஞ்சிடலாம் அப்படியே நீயே முடிவு பண்ணிட்டியா? ஆமாம், அது 2 பேர் சேர்ந்தா 60 இருக்க மாட்டாங்க ஜோசியர் ஒருத்தர் அப்படின்னு சொன்னானா? அப்புறம் எப்படி மனை 17 வருஷம் 18 வருஷம் குடித்தணும்னு 19 வருஷம் கழிச்சு தான் இப்படி ஒரு ஜோசியர் சொன்னார். கல்யாணம் ஆகி 19 வருஷம் கழிச்சு நீ 2 பேரும் குழந்தை வருவானா இருக்க மாட்டேன்றான். குழந்தை கிடைக்காது, ஒட்டுக்காக இருந்தால் 60 போயிடும். இப்போ நீ தனிமரமாக சாப்பாட்டுக்கும் கூட வழி இல்லாமல் இருக்கிறியே. அதனால் 2வது தான் சரி வருமானு பார்த்தா அது சேவையில்லாத ஒருத்தையை கொண்டுட்டு போய் சிக்க விட்டு அதுலேயும் மன உளைச்சலாகி வந்துட்டேன். அதனால் முதல்ல வாழ்க்கையை கருப்பசாமி நான் உனக்கு நல்லாத்தான் அமைச்சு கொடுத்துருந்தேன். அப்படின்னா நீ என்ன இன்னைக்கு தான் பார்க்க வந்திருக்க. அதனால் வாழ்க்கையை வந்து ஓரளவுக்கு அமைச்சேன், அதை நீயா கெடுத்துக்கிட்டியடாமானே. அதனால் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் நீ எனக்கு நாளைக்கு எனக்கு கனியில் ஒரு மாலை கொண்டுட்டு வா. எலுமிச்சம்பழம் ஒரு 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை கொண்டுட்டு வா. கொண்டுட்டு வந்த அப்படின்னா நீ நினச்சது போல் எனக்கு வாழ்க்கை இன்னொன்று அமையுமா. அதே போல் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக எனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்து இருக்கிற காலங்களாவது நிம்மதியாக எனக்கு வாழ வச்சு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டுட்டு வா. நாளைக்கு நீ எதிர்பார்த்தது போல் உலகமெல்லாம் சுற்றி எங்கேயுமே எனக்கு ஒரு விடையும் கிடைக்கல, எல்லா கோயிலுக்கும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். அதானே? அதனால் உடல்நிலை இருக்கிற பிரச்சனையை இன்னையிலேருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு தீர்த்து தரேன். தீர்த்தம் குடிக்கிற மாதிரி பிடி. தீர்த்தம் எப்படி பிடிப்ப? உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை இந்த மாதிரி ஒரு 9 டைம் கனி வாங்கி குடிச்சிட்டு போ. நீ நினச்சது போல வயிற்று பிரச்சனை இத்தனை நாளாக தீராமல் இருந்துச்சுல்ல, உனக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக உனக்கு தீர்த்து கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து உன்னையும் ஒரு மனசனா கர்ப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சா கொடுத்தா போதுமா? இதை கொண்டு உன்னை எழுப்படுத்தல வச்சுரு. நாளை காலையில் என்னை வந்து பார். என்னை வந்து பார். கர்ப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி எனக்கு நல்லபடியாக ஒரு வரனை தேடி அமைக்கணும். அப்படியே மகளே. அதனால் கர்ப்பசாமி நீ நினச்சது போலயே நல்லபடியாக உனக்கு வரனையும் தேடி அமைச்சு கொடுத்து நம்மளுக்குன்னு ஒன்று புதுசாக முளைக்க போகிறதெல்லாம் இல்லை. இன்னும் ஒரு 3 மாதத்தில் ரெடி பண்ணிடலாம். 3 மாதத்தில் ரெடி பண்ணிடலாம். அதனால் என் பேரை சொல்லி மடிப்பிச்சு எடுத்து ஒரு 48 வீடு மடிப்பிச்சு எடுக்கணும். என் குடும்பத்தையும் அதே போல் நல்லபடியாக என் மகனுக்கு வரனையும் தேடி அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கர்ப்பசாமி தொழிலும் அமைச்சு கொடுத்து குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி மடிப்பிச்சு எடுக்கணும். எடுத்து கொண்டாந்து பொங்கல் வைக்கணும். சரியா? அதே போல் நான் கர்ப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு 3 பொண்ணை கண்ணில் காட்டுறேன். உனக்கு அதில் சரி வர்றது அப்படின்னா வர சித்திரை மாதம் வர்றதுக்குள்ளேயே உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன். அப்படி இல்லை அப்படின்னா வர்ற தைதீந்து மாசி 30ஆம் தேதி வர்றதுக்குள்ளே உனக்கு கல்யாணத்துக்கு உறுதி பண்ணிடலாம். அந்தளவுக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அப்படியே போய் காலில் வந்து ஓடு. சரிப்பா. அதே போல் கர்ப்பசாமி நம்ம நினச்சது போலையே உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். அடுத்த வியாழக்கிழமைக்கு எனக்கு கொண்டாந்து மடிப்பிச்சு எடுத்து எனக்கு பொங்கல் வச்சிடணும். சரியா? நீ நினச்சது போலையே நான் கர்ப்பசாமி உனக்கு வரனை தேடி அமைச்சு கொடுத்துறேன். அதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. கிட்டவா. நான் கர்ப்பசாமி இன்றைக்கும் வடிவாசலுக்கு வந்துடுறோம். நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு. அடுத்த ஐப்பசி முடிஞ்சு தை மாதத்துக்குள்ளே அதான்டாமா 48 வீடு மடிப்பிச்சு எடுத்து எனக்கு பொங்கல் மட்டும் வச்சிரு. நீ நினச்சது போலே நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக எந்த திருஷ்டியும் இருக்காது. உனக்கு எந்த செய்வினை இருந்தாலும் சரி, எந்த தோஷம் இருந்தாலும் சரி, உனக்கு நல்ல வேலை நல்ல வருமானம், உனக்கு கல்யாணம், உனக்கு இது அமைஞ்சா போதுமில்ல. நான் சொன்னதை மட்டும் செய். உனக்கு நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். கர்ப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் அவினாசி பாளையம் போய் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா,
சுற்றி பார்த்ததில் எனக்கு பல இடத்துலையே எனக்கு வந்து இளநீ கடை போடுற மாதிரி கருப்பசாமி எனக்கு உருவாக்கி தரணும் அப்படின்னு நான் வந்து கேட்டேன். நான் என்ன பண்ணி கொடுத்தேன்? உருவாக்கி கொடுத்தேன். போய் காலில் விழுந்துட்டான். அதே போல் உனக்கு நல்லபடியாக சரிப்பா அதே இடத்துல வியாபாரத்தையும் உனக்கு நடத்தி கொடுத்து, அதே போல் என்னோட மகன் சொன்னபடி கேட்காம இருக்கான். மகன் சொன்னபடி கேட்காம இருக்கான். மகனையும் சொன்னபடி கேட்க வச்சு நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்தா போதுமா? அதே போல் அமைச்சு கொடுத்துறேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. அதனால தான் சொன்னேன், பல இடத்துலையே உனக்கு போட்டு கொடுத்தாச்சு. பல இடத்துலையே போட்டதுனால தான் கருப்பசாமி நமக்கு நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்துறேன். இப்போ 4 கடைக்காரன் போட்டி போட்டு நமக்கு வருமானத்துக்கு குறைக்கி கொடுக்குறேன். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நான் வந்து 3 நாளைக்கு, இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் 3 நாளைக்கு அறுத்து சிகப்பை தொடச்சி உன்னோட கடை முன்னாடி கருப்பசாமி நீயே பார்த்துக்க அப்படின்னு கொண்டு வச்சிரு. அடுத்த திங்கட்கிழமையிலேருந்து நீ எதிர்பார்த்தது மாதிரி யாருக்கு ஓடுதோ இல்லையோ நீ போடுற முதல் வீண் போகாமல் கருப்பசாமினுக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்து என் மகனையும் நல்லபடியாக சொன்னபடி கேட்க வச்சு கருப்பை காப்பாற்றினா போதுமில்ல. அதே போல் அமைச்சு கொடுத்துறேன். இது உன்னோட இருப்படத்தில் வச்சிரு. நான் கூடவே வரம்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். கருப்பசாமி மறுபடி தஞ்சாவூர் அப்படியே போய் காலில் வந்துட்டு விடமான கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை, ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை, எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று வருது அப்படின்னு. இப்போ எப்படி இருக்க? பரவாயில்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு யார் என்ன பண்ணியிருந்தாலும் முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி உனக்கு அதே ஊரில் தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா? உனக்கு யார் பண்ணினாலும் கண்ணு முன்னாடி தண்டனை கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்து அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி 4 பேரை மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே ஊரில் உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து நான் காப்பாற்றி தரேன். இங்கே கிட்டவா உனக்கு உடல்நிலையில் சரி பண்ணி கொடுத்துறேன். இன்னொரு கனி கொடுத்து வர்றதை கொண்டுட்டு போய் உன் சகோதரனுக்கு கொடுத்துரு. ரெண்டு கனி கொடுத்துட்டு போகிறேன். ஒன்றை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. சரியா? ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட சகோதரன் உள்ளே சாப்பிடுவேனா? அது நம்ப மாட்டாங்க. நீ போய் ஜூஸ், லெமன் ஜூஸ் மட்டும் போட்டு கொடு. நீயும் குடிக்கணும். வெயிலாக இருக்குது, எனக்கு லெமன் ஜூஸ் போட்டு குடி அப்படின்னு மட்டும் கனியை மட்டும் கொடுத்துறேன். என்னோடய சாம்பல் கொடுக்க வேணாம். கனியில் கொண்டுட்டு போய் ஜூஸ் மட்டும் போட்டு 2 பேரும் போட்டு குடி. சரியா? உடல்நிலையை 2 பேர்த்துக்கும் சரி பண்ணி கொடுத்து அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே பழைய நிலைமைக்கு உனக்கு நீ நினச்சது போலயே அதே ஊரில் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்தேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துருப்போம். கருப்பசாமி எந்த ஒரு குன்னத்தூர் வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு உனக்கு எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்டு தான்டா மகனே இருக்கேன். ஆமாங்க. நீ நினச்சது அத்தனையும் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு 4 லட்ச ரூபா பணம் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அதனால் கருப்பசாமி உனக்கு அந்த 4 லட்ச ரூபாய்க்கு உண்டான வழி என்ன? அதானே? அதனால் பங்குனி 30க்கும் ஒரு டைம் கொடுத்துருக்கேன். ஒரு வாய்ப்பு. அவனை எடுத்ததையுமே நம்ம தண்டனை கொடுத்துட வேணாம். அப்படி பங்குனி 30 வரைக்கும் பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா கருப்பசாமி என்னோடய ஆயுதத்தை நான் எடுத்துடுறேன். உனக்கு உன்னோட பணம் வீண் போகாமல் கூப்பிட்டு கொடுத்தா போதுமில்ல. நான் அதே போல் அமைச்சு தரம் போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து நல்லபடியாக உனக்கு குறைவில்லாமல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல் இருக்குது. சித்திரை 15ஆம் தேதி வரைக்கும். சித்திரை 15க்கு மேலே எல்லாத்தையும் வாயை கட்டி கொடுத்து எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி 4 பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்து அதே இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். எத்தனை இடைஞ்சல் வந்தாலும் கருப்பை உனக்கு தட்டி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இன்னொரு சித்திரை 15 வரைக்கும். அதுக்கு வரைக்கும் கவலையே விட வேணாம். நான் கூடவே வரம்போ 15 லட்ச ரூபாய்க்கு கேட்குறாங்க அந்த இடத்த. ஆனால் இன்னும் கொஞ்சம் வருமா? சித்திரை 30 வச்சு இன்னும் கொஞ்சம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துருவோம். நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்து உனக்கு கூடவே வரம்போ. எனக்கு நாளைக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். நாளைக்கு மாம்பழம் வாங்கிட்டோம்.